ஒழுக்கத்தை தங்களுடைய குழந்தைகளுக்கு தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கு சொல்லிக் கொடுத்து நல்ல விஷயங்களை நல்ல கருத்துக்களை சமூகத்திற்கு நல்ல பயன்பாடு சிந்தனை கொண்ட நல்லவர்களான நம்முடைய சிந்தனைகளை உருவாக்க வேண்டும். தாய்மார்கள் இந்த விஷயத்திலே 3 பள்ளியிலுமே நடக்கக்கூடிய பள்ளிகளுக்கு கவனமான முறையில் ஒரு பிரசண்டாவது மார்க்கத்திற்காக ஏதோ அல்லாவுடைய மார்க்கத்தை மாத்திரம் கற்றுக்கொள்வதற்கு ஏனக்கான என்பதால் இருந்தா போனா போற வந்தா வர அவன் வரலாற்றையும் கேட்கறது கிடையாது, வந்தா அடிக்கக்கூடாது, இல்லாட்டா வந்தா எழுதக்கூடாது. அப்படியான ஒரு விஷயத்துல மார்க்க கல்வி என்பது கண்டிப்பாக வராது. கண்ணியமானவர்களே, மதீனா தலைநகரத்தை தலைமையமாக கொண்டு ஆட்சி பெறக்கூடிய காலகட்டத்தில் மதீனாவினுடைய ஹதீஸ்களை வல்லுநராக இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இருப்பார். ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் ஹதீஸை கற்றுக்கொள்வதற்காக வந்தார்கள். அப்போது மக்கமா நகரத்திற்கு அரசர் அன்றைய கலீஃபா வருகிறார், மருவான் வருகிறார். வந்து மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை போய் பார்த்து சந்திப்பதற்காக தன்னுடைய பிஏக்களை தன்னுடைய ஆட்களை அனுப்புகிறார். மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவங்ககிட்ட சொல்லி அனுப்புகிறாரு, நாட்டினுடைய இப்போது கலீஃபா வந்திருக்கிறாரு, நீங்கள் ஹதீஸ்களை எல்லாம் நடத்துவதாக கேள்விப்பட்டிருக்கிறார். அவரினுடைய இடத்திற்கு வந்து அவரினுடைய இல்லத்திற்கு வந்து அத்தா என்று சொல்லப்படக்கூடிய ஹதீஸ்களை எல்லாம் நீங்கள் கற்றுத்தர வேண்டுமா, உங்களை அழைக்கிறார் என்ற போது நான் வரமாட்டேன் என்பதாக இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுவார். சொல்லிவிட்டு சொல்லுவார்கள், ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 3 தடவை வருகிறார்கள் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி. கல்வியை இருக்கக்கூடிய இடத்திலே தான் நாம் கற்க வேண்டும். கல்வி என்பது தன்னுடைய வீடு தேடி வராது. யாரும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வீடு தேடி வந்து சொல்லியெல்லாம் கொடுக்க மாட்டார்கள். கல்விக்காக நாம் சிரத்தை எடுக்க வேண்டும், சிரமத்தை மேற்கொள்ள வேண்டும். ஏதோ மார்க்க கல்வி விஷயத்தில் 1% கூட இன்றைக்கு சமூகத்திலே சிரமங்கள் தாங்கிக் கொள்வதற்கு கண்டிப்பாக விட்டப்பட வேண்டிய வேதனையான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏதோ மார்க்க கல்வியினுடைய விஷயத்துல ரொம்ப ஒரு பொதுப்போக்காக ரொம்ப அஜாக்கிரதையாக இன்றைக்கு நம்முடைய சமூகம் சென்று கொண்டிருக்கிறதோ மிக மிக வேதனையாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, நிறைய விஷயங்களை சொல்லி காட்டலாம். மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, அல்லாஹ் தஆலா லா யஸ்தவில் காஹிதுன மினல் முஃமினீன, போருக்கு செல்லக்கூடியவர்களும் வீட்டிலே இருக்கக்கூடியவர்களும் சரிசமம் ஆவார்களா? போருக்கு போனவர்கள் தான் சிறப்பானவர்கள், வீடுகளிலே இருக்கக்கூடியவர்கள் சிறப்பானவர்கள் அல்ல. இந்த குர்ஆனினுடைய வசனத்தை எல்லாம் இறக்கிய போது அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு கண்டறியாத ஒரு தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து, அல்லாஹ்வுடைய தோழரே, இந்த ஆயத்துல எனக்கு பலகீனமானவனாக கண் தெரியாதவனாக நான் இருக்கிறேன். நான் போருக்கு நான் ஆரோக்கியமாக இருந்தால் போய் விடுவேன் அல்லவா? ஆனால் என் விஷயத்திலும் ஆயத்துகள் இறங்க வேண்டும், எனக்கு தங்கடம் இருக்கிறது என்ற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சுட்டிக்காட்டுகின்ற போது, கைது உளில் தரரி 5500 கிலோமீட்டருக்கு அப்பால் 500 ஆண்டுகள் பயணித்து போகக்கூடிய 7 வானங்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கைது உளில் தரரி என்ற வார்த்தையை மாத்திரம் அங்கிருந்து கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சேர்த்தார்கள். கல்வியினுடைய மகத்துவத்தை ஜிப்ரீல் புரிந்து அல்லாஹ்விடமிருந்து இந்த பூமிக்கு சின்ன ஒரு வார்த்தை தான் 7 வானங்களை எல்லாம் தாண்டி கொண்டு வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்திலே போட்டு செல்கிறார்கள் என்றால், கல்வியை தேடி நாம் தான் போக வேண்டும் என்னுடைய கல்வியை தேடி நமக்கு வராது. கல்வி என்பது நம்மை தேடி வராது. கல்விக்காக சிரத்தை மேற்கொள்ள வேண்டும், கல்விக்காக சிரமங்களை மேற்கொள்ள வேண்டும். கல்வி என்பது மார்க்கத்திலே பயனுள்ள கல்வி. மனித வாழ்க்கைக்கு ஒழுக்கத்தை போதிக்கக்கூடிய எந்த ஒரு நல்ல கல்வியாக இருந்தாலும் மார்க்கம் வரவேற்கும். அந்த வகையிலே மார்க்கத்தை பற்றி அல்லாஹ்வை பற்றி சொல்லித் தருவதிலே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லித் தருவதிலே அது விஷயத்திலே சமூகம் அக்கறை எடுக்க வேண்டும். குறிப்பாக தாய்மார்கள் மிக அக்கறையாக எடுக்க வேண்டும். சின்ன ஒரு விஷயம், ஒரு பிள்ளை 10-20 நாளா பள்ளிக்கு வர வந்த பிள்ளை ஒரு நாள் ஓத வந்துட்டு நான் வெளியே போறேன், எங்க அம்மா சீக்கிரமா வர சொன்னாங்க,
அடிப்படைகளை சொல்லி வளர்க்கவில்லை என்றால் கண்டிப்பாக எதிர்காலம் மிக மிக மோசமானதாக இருக்கும். சாபமான வார்த்தையாக சொல்லுகின்றேன் என்று தவறாக நினைக்க வேண்டாம். இன்றைக்கு சமூகத்திலே நடைபெறக்கூடிய அத்தனை குழப்பங்களுக்குமே இஸ்லாத்தை பற்றி தெரியாத ஒரு விஷயம்தான். இஸ்லாம்னா என்ன, மார்க்கம்னா என்ன, அல்லாஹ்னா யாரு, ரசூலுல்லாஹ்னா யாரு, கலீஃபாக்கள்னா யாரு, இமாம்கள்னா யாரு, யாருக்காவது சமூகத்தினுடைய வரலாறுகள் தெரியுமா? எப்படியெல்லாம் இன்றைக்கு சமூகம் சின்ன பின்னமாக கிடக்கிறது. காரணம், இஸ்லாத்தை பற்றி தெரியாததனுடைய விளைவு. கண்டவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மார்க்கமாக என்று எதுதான் மார்க்கமோ என்று